வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய சூப்பரான 5 மலையாள த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் சொல்ல போற படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லே இருக்கு. ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2020 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன டிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ கன்னியாகுமரி மாவட்டத்துல அவரோட தம்பி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய அம்மா சின்ன வயசா இருக்கும்போது இறந்து போனதுனால நம்ம ஹீரோவுடைய தம்பிக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துருது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ல சர்வர் வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைம்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சையும் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000-1500 பேருக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நின்று பேசணும், அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு ஆசைக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருடைய வாழ்க்கையில அவருக்கு வரக்கூடாத ஒரு சோகம் வர, அந்த ஒரு சோகத்துல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மும்பைக்கு போறாரு. ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலையினால நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம ஹீரோ என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல கான்ட்ரவர்சியான சில விஷயத்தை வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. மக்களை சிலர் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கறத கண் முன்னாடி காட்டியிருக்காங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, எக்கச்சக்கமான நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஃபகத் ஃபாசில், நஸ்ரியா, திலீஸ் போத்தன், கௌதம் மேனன், விநாயகம், சாகிர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை தன்னுடைய தோல்ல தாங்கினது என்னமோ ஃபகத் ஃபாசில் அப்படின்னே சொல்லலாம். கஷ்டப்படக்கூடிய அந்த ஒரு டைமா இருக்கட்டும், இந்த செகண்ட் ஹாஃப்ல ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாடி லாங்குவேஜ்ல அப்படியே காட்டியிருக்காரு. சிறந்த நடிகர் அப்படிங்கறத திரும்பவும் நிரூபிச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவதா நஸ்ரியாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல தான் இன்ட்ரோடியூஸே ஆகுறாங்க. பட் சின்ன ஒரு ரோலா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோலை நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம ஷாகிர், கௌதம் மேனன், தினேஷ் போத்தன் இவங்க எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கு காரணம் படத்துடைய டியூரேஷன் 2.25 மணி நேரம். ஸோ கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் தான், தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்கு. தமிழ் டப்பிங்கோட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆண்டனி அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு பகுதியில் டானா இருக்காரு. ஒரு இன்சிடென்ட்ல மொத்த குடும்பத்தையும் இழந்து அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை மாதிரி சேம் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை கொலை செஞ்சதே நம்ம ஹீரோ தான். ஆனா ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினை பார்த்துக்கக்கூடிய முழு பொறுப்பும், அதாவது அவங்களுடைய கார்டியனா இருக்கக்கூடிய மொத்த பொறுப்பு நம்ம ஹீரோ கிட்ட வர, அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு ஒரு கதையில இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு சேம் இம்பார்ட்டன்ட் ஹீரோயினுக்கு கொடுத்திருந்தாங்க. ஜோஜு ஜார்ஜ், கல்யாணி பிரியதர்ஷன் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர்த்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து த்ரூ அவுட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதையா இருக்கட்டும் இல்ல பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கட்டும் ஓல்டு டெம்ப்ளேட்ல தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. பட் இருந்தாலும் பெருசா எங்கேயுமே போர் அடிக்கல அப்படிங்கிறதுனால தாராளமா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டெல்லாம் இல்லை, நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன மாலிக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ கடலோர பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். அந்த கடலோர மக்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகளை எதிர்த்து போராடி ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் கூட்டத்துக்கு டானாவும் மாறுறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இவங்களுக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய கதையை சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு நாயகன், காட்ஃபாதர் இந்த மாதிரியான படங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும். சொல்லப்போனா இந்த படத்துடைய பல சீன்கள்ல அந்த படத்துடைய சாயல்கள் இருக்கதான் செய்யுது. பட் இருந்தாலும் இந்த படத்துடைய டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த படம். 1986 காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருத்தருடைய வாழ்க்கையை தான் இதுல சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா நம்ம படத்துடைய டைரக்டரான மகேஷ் நாராயணன் கடலோர பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். அவரு கண்ணு முன்னாடி பார்த்த கேட்ட விஷயத்தை வச்சுதான் இந்த படத்தையே எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங், குறிப்பா ஃபகத் ஃபாசிலுடைய ஆக்டிங்லாம் வேற
லெவலில் இருந்துச்சு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு எடிட்டிங், டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே பண்ணது எல்லாமே மகேஷ் நாராயணன் தான். இவர் இதுக்கு முன்னாடி டேக் ஆஃப், See You Soon இந்த மாதிரியான வெற்றி படங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு நல்ல படம் தான். பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கல அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா Amazon Primeல தமிழ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. அதை மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். பெருசாக அடல் கடல்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய வில்லனை காட்டுறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லயே போலீஸ் ஆபீசர் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே என்கவுண்டர் பண்றதுல பேர் போன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ண 5 பேரை நம்ம ஹீரோ சுட்டு தள்ளிடுறாரு. ஸோ இதனால நம்ம ஹீரோ மேல விசாரணையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா வில்லனா வர வினயுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல வக்கீலா வர ஐஸ்வர்யா லட்சுமியுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல விக்ரம் படத்துல ஏஜென்ட் டீனாவா வந்த அவங்களுடைய சண்டை காட்சியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துடைய ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம்முட்டி ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த படங்கள்ல எமோஷனல் ஆக வேண்டிய அந்த சீன்ஸ் எல்லாம் பெருசா எமோஷனல் ஆகலையோ அப்படிங்கிறது எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. சில அடல்ட் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன முரா அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, உள்ளூர் தாதாவா இருக்கக்கூடிய சுராஜ் ஒரு லேடி கிட்ட அடியாளா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை செய்யறது தான் இவங்களுடைய வேலை. இவங்களுடைய டீமுக்குள்ள ஒரு 4 பசங்க வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்களுக்கு வேலை வெட்டிலாம் இல்ல, சரி அடியாளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமுக்குள்ள வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த டீம்ல ஜாயின் பண்ண உடனேயே குவாரியில நடக்கக்கூடிய பிரச்சனையில அடிதடியில ஈடுபடுறாங்க. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன இவங்க டீம் இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கறாங்க. அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பிளாக் மணியை கொள்ளையடிச்சிட்டு வரணும் அப்படிங்கறதா இவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த சம்பவத்துக்குள்ள போன இவங்களுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த 4 பசங்களுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல சுராஜோடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், ஃபைட் சீன்ஸ் இது எல்லாமே இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ரொம்ப லென்த்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனா கத்தி, ரத்தம் இந்த மாதிரியான சீன்ஸ் தான் ரிப்பீட்டடா வந்த மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். படத்துடைய டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கக்கூடிய படம் தான். தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசா அடல் கண்டல்லாம் இல்ல. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.